ஈரானை சுற்றியுள்ள கடல் பகுதியில் அமெரிக்காவின் ஆபிரகாம் போர் கப்பல்களும் விமானப்படைகளும் நிலைநிறுத்தப்பட்டுள்ளதாக வெளியான தகவல்தான் உலக தலைவர்களை கவலையடைய செய்துள்ளன. என்னதான் நடக்கிறது பார்க்கலாம். ஈரானின் கரன்சி மதிப்பு வரலாறு காணாத அளவில் சரிவை சந்தித்தது. இதனால் அந்நாட்டில் விலைவாசி விண்ணை முட்டியதால் ஆத்திரமடைந்த மக்கள் போராட்டத்தில் குதித்தனர். டிசம்பர் மாத இறுதியில் தொடங்கிய போராட்டம் ஒரு மாதத்தை எட்ட உள்ளது. அரசுக்கு எதிராக போராடி வருபவர்களை பாதுகாப்பு படையினரால் கட்டுப்படுத்த முடியவில்லை. இதனால் இரு தரப்பினருக்கும் இடையே ஏற்பட்ட மோதலில் 5000த்திற்கும் மேற்பட்டோர் பலியாகி இருப்பதாக அமெரிக்காவின் மனித உரிமைகள் அமைப்பு தெரிவித்துள்ளது. போராட்டத்தில் ஈடுபட்ட 20,000த்திற்கும் அதிகமானோர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இப்படி கைதான 800 பேருக்கு மரண தண்டனை விதிக்க இருந்ததை ட்ரம்ப் நிறுத்தியதாக கூறியிருந்த கருத்தை ஈரான் மறுத்துள்ளது. மரண தண்டனை தொடர்பாக எந்த முடிவையும் எடுக்கவில்லை என ஈரான் விளக்கமளித்துள்ளது. ஈரானில் நிலைமை மோசமடைந்து வருவதால் அங்கு போர்க்கப்பல்கள் சென்று கொண்டிருப்பதாக நேற்று ட்ரம்ப் கூறியிருந்தார். அதே சமயம் ஈரானில் அணு ஆயுத உற்பத்தியை தொடங்கினாலோ கைதான நபர்களுக்கு மரண தண்டனை வழங்கினாலோ ஈரான் மீது எந்த நேரத்திலும் தாக்குதல் நடத்தப்படலாம் என எச்சரிக்கை விடுத்திருந்தார். தங்கள் விரல்கள் துப்பாக்கியின் முனையில் இருப்பதாகவும் எந்த தாக்குதலுக்கும் பதிலடி கொடுக்க தயாராக இருக்கிறோம் என ஈரான் பதிலடி கொடுத்துள்ளது. இப்படி பதற்றமான சூழலுக்கு மத்தியில் அமெரிக்காவின் விமானம் தாங்கி போர்க்கப்பலான ஆபிரகாம் லிங்கன் போர்க்கப்பல் தென்சீன கடல் பகுதி வழியாக மேற்காசியா நோக்கி பயணிப்பதாக தகவல் வெளியாகியுள்ளன. இரு நாட்டுக்கும் இடையேயான பதற்றத்தை கருதி பிரிட்டனின் டைபூன் போர் விமானங்கள் ஈரானை சுற்றியுள்ள கடல் பகுதிகளில் நிலைநிறுத்தப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அமெரிக்காவின் இந்த நடவடிக்கை உலக தலைவர்களை கவலையடைய செய்துள்ளது.